அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, கோஆர்டினேட் ஜியோமெட்ரில ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் நிவி அப்படின்ற ஐடியிலேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க. அதனுடைய என் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இன்டர்செக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்ட்டு 2 ஈக்குவேஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, அங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, கிவன் லைன்ஸ் அதை எடுத்து எழுதிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 2x - 3y + 4 = 0. இன்னொரு ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா x - 2y + 3 = 0. ஸோ ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2x - 3y இந்த +4 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ -4 ஆகிடும். இதை வந்து ஈக்குவேஷன் 1 நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1. இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் x - 2y அப்படியே இருக்கட்டும். இங்கே இருக்கிற +3யை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிட்டா நமக்கு வந்து -3 ஆகும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈக்குவேஷன் 2. ஸோ நார்மலாக வந்து நம்ம xy வேல்யூ கண்டுபிடிப்போம் இல்லைங்களா, அல்ஜிப்ராவில் அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஈஸியாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 2x - 3y = -4 அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் நான் என்ன பண்ணுறேன், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ இது ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த இடம் வந்து 2x ஆகும். -2 2s are 4y = -6. 3 2s are 6 -6. இப்போ இது ரெண்டுமே ப்ளஸில் இருக்கிறதால சைன் மாற்றணும். இங்கே மைனஸ் ஆகும், இங்கே ப்ளஸ் ஆகும், இங்கே வந்து நமக்கு ப்ளஸ் ஆகும். ஸோ இப்போ எக்ஸ் டேர்ம் போயிடுச்சுன்னா இப்போ +4y -3yல நமக்கு y மட்டும்தான் இருக்கும். இந்த சிம்பிள் தான் எடுத்துக்கணும். +4 - 3y +6 - 4 வந்து நமக்கு 2. அப்போது ஒய்யோட வேல்யூ வந்து 2. இப்போ ஒய்யோட வேல்யூ 2 அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். y = 2 அப்படின்றத நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டு, நீங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கூட போட்டு கண்டுபிடிக்கலாம். நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், அதுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு. இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒய்யோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ x - 2 × ஒய்யோட வேல்யூ 2 = -3. x 2 2s are 4 = -3. x = -4 அந்த பக்கம் போச்சுன்னா +4 ஆகும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 1. -3 + 4 அப்படின்றது நமக்கு 1. இப்போது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு 2 பாயிண்ட்ஸ், அதாவது எக்ஸ் ஒய்யு, அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 1, 2 எழுதிக்கலாம். ஏன்னா எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ நமக்கு 2. இப்போது XY வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா. இப்போ நம்ம மிட் பாயிண்ட் ஆஃப் லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ், இப்போ நமக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, 3, -2, அதுக்கப்புறமா வந்து நமக்கு -5, 8 அப்படின்னு நமக்கு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. இப்போ இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை x1 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம், இதை y1 எடுத்துக்க போகிறோம், இதை வந்து x2ன்னு எடுத்துக்க போகிறோம், இதை வந்து நம்ம y2 அப்படின்றத நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபார்முலா x1 + x2 / 2, y1 + y2 / 2. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம x1ஓட வேல்யூ 3, x2ஓட வேல்யூ -5/2, y1ஓட வேல்யூ -2, y2ஓட வேல்யூ 8/2. ஸோ இப்போது 3 - 5 வந்து -2/2, 6/2. ஸோ இப்போது நமக்கு இதை கேன்சல் பண்ணால் நமக்கு -1 வரும், இதை கேன்சல் பண்ணால் நமக்கு 3ன்னு வரும். ஸோ இப்போ நம்ம இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம 1, 2 கண்டுபிடிச்சோம் இல்லையா, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸும் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாசிங் த்ரூ அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸை தான் நம்ம எடுத்து எழுதிக்க போகிறோம். முதல்ல வந்து 1, 2வையும்
இங்கே -1, 3யும் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் இது வந்து x1 வேல்யூ, இது வந்து y1 வேல்யூ, இது x2 வேல்யூ, இது வந்து y2 வேல்யூ. இப்போ நம்ம இதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பாசிங் த்ரூக்கு. y minus y1 x2 minus x1 is equal to x minus x1 y2 minus y1. இப்போது இங்கே என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். y minus y1 வந்து 2, நெக்ஸ்ட்டு வந்து x2 வந்து -1, இங்கே இருக்கிற மைனஸ் x1 வந்து 1, நெக்ஸ்ட்டு x மைனஸ் x1ஓட வேல்யூ 1, y2 உடைய வேல்யூ 3, y1ஓட வேல்யூ வந்து 2. ஸோ y minus 2, இது வந்து -2 is equal to x minus 1, 3 minus 2, 1. ஸோ அடுத்தது இப்போ இந்த -2வை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாம். -2 into y minus 2y minus into minus plus 4 is equal to, ஸோ anything multiply by 1 வந்து அதே வேல்யூ தான் நமக்கு. ஸோ இப்போது நம்ம இங்கே இருக்கிற ஈக்குவேஷனில் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இந்த x minus 1 அப்படியே இருக்கட்டும். -2y அந்த பக்கம் போனால் +2y, +4 அந்த பக்கம் போனால் -4. ஸோ இப்போது எக்ஸ் அடுத்தது இதை எடுத்துக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். +2y -1 -4 -5. ஸோ இதுதான் நம்மளுடைய ரெக்கையர்ட் ஈக்குவேஷன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.